श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे. கற்பாரிராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புப்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतीं नमद राक्षसान्तकम्. அஞ்சிலே ஒன்னு பெற்றான் அஞ்சிலே உன்னைத் தாவி அஞ்சிலே ஒன்னாராக அருயிர்காக்கையேகி அஞ்சிலே ஒன்னு பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்னு வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். சுந்தரே சுந்தரோ ராமः சுந்தரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் வனம் சுந்தரே சுந்தரம் காவ்யம் சுந்தரே சுந்தரா கபிஹி சுந்தரே சுந்தரம் மந்திரம் சுந்தரே கிண்ண சுந்தரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் அருளி செய்த ராமாயணம். குலசேகர பெருமான் ராமாயணத்தை 10 பாட்டிலே எப்படி சொல்லியிருக்கின்றார் என்பதை கொண்டு வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையில் சில பல கருத்துக்களை அடியேன் சக்திக்கு தகுந்தவாறு பார்த்து வருகிறோம். அதுல எனக்கு சுந்தரகாண்டம், ஆழ்வார் சுந்தரகாண்டத்திற்கு அடுத்தது எப்படி அணை கட்டினார் என்பதை பற்றி தான் குறிப்பிடுகின்றார். இருந்தாலும் சுந்தரகாண்டம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. மத்த எதையுமே நான் கேட்கல, மத்த எதையுமே நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த சுந்தரகாண்டத்தை மட்டும் படித்தாலே போதுமானது, முழு ராமாயணத்தையும் படித்ததற்கு சமம். ஏன்னா முழு ராமாயணமும் இதுக்குள்ள வந்துடுறது. சுந்தரகாண்டத்திற்குள் முழு ராமாயணமும் வந்து விடுவதால் ஒரு முறை மொத்த ராமாயணத்தை படித்ததற்கான பலன் இந்த சுந்தரகாண்டத்தை மட்டுமே படித்தால் கிடைக்கும் என்பது பெரியோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழி. ஏன்னா இந்த சுந்தரகாண்டத்துல ஹனுமன் சீதா பிராட்டிக்கு நடந்தது முழுவதையும் கூறிவிடுகின்றார். நடக்க போறது பத்தியும் இங்கு நமக்கு தெரிய போறது. என்ன அடுத்தது நடக்க போறது, கடைசியா எப்படி இலங்கை வேந்தன் மாண்டொழிய போகின்றான் அப்படிங்கிறதும் இந்த சுந்தரகாண்டத்தில் அனைத்துமாக முழு ராமாயணமுமே இந்த சுந்தரகாண்டத்தில் வந்து விடுவதால், அதனால ராமாயணம் படித்த பலன் என்னென்னவோ சுந்தரகாண்டம் படித்தாலே கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்கள் காட்டியிருக்காங்க. இப்போ காட்சி எப்படி இருக்கு? சென்ற பதிவுல நாம பார்க்கும்போது மகேந்திரகிரி திருக்குறுங்குடி அப்படிங்கிற அந்த மலையை அனைவரும் அடைந்தார்கள். அந்த அடைந்த பிறகு யார் இலங்கைக்கு செல்வது அப்படிங்கிறத முடிவு பண்ணல. சம்பாதி சொல்லிட்டார், இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 யோஜனை தூரம் தாண்டி அசோகவனத்தில் சீதா தேவி இருக்கின்றாள் அப்படிங்கிறத காட்டி கொடுத்தார். இப்ப யார் போறதுன்றதுல அவா இவ்வளவுதான் போக முடியும், நான் போயிடுவேன், ஆனா திரும்பி வர முடியாது, இப்படி பல பல வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கும்போது ஜாம்பவான் அந்த காலத்துல நான் இந்த உலகத்தையே சுற்றி வந்தேன், இப்போ போக முடியுமா அப்படின்னா முடியாது, எப்போக்கு பலம் இல்லை, வயதாகி விட்டதுன்றார். கடைசியா தான் ஹனுமன் அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமம் நிறைந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் ஜாம்பவான் தான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய பலமே அவருக்கு தெரிய வர மகேந்திரகிரி மலையின் உச்சிக்கு சென்று, திருக்குறுங்குடியில இருக்கக்கூடிய இந்த மலையின் உச்சிக்கு சென்று அங்கிருந்து ஹனுமன் முழு பலத்தையும் பிரயோகித்து அந்த மலையிலிருந்து இலங்கை நோக்கி புறப்பட்டான். வாயு மைந்தரான வாயுபுத்திரனான ஹனுமான் புறப்பட்டான். அந்த புறப்பட்டது எப்படி இருந்ததுன்னா, வால்மீகி சொல்றார், ராமனுடைய வில்லிலிருந்து எப்படி ஒரு அம்பு புறப்பட்டு போனா எப்படி இருக்கும் அந்த அளவு வேகமாக, அப்படி வேகமா போச்சான். எப்படி அம்பு போகணும் அந்த அளவு வேகமாக ஹனுமன் அங்கிருந்து கிளம்பினான். பார்க்கணும், இப்ப கூட விமானங்கள்லாம் எப்படி மேல பறக்கும்போது பாத்தீங்கன்னா 2 இன்ஜினையும் ஒரு சேர இயக்கி வேகமா இங்க கீழே இருந்து உந்தி தள்ளிட்டு மேல பறக்கும், அப்பதான் அது மேல போக முடியும். அந்த மாதிரி ஹனுமன் அந்த மகேந்திரகிரி பர்வதத்தினுடைய உச்சியிலிருந்து புறப்பட்டான். அங்க காட்சி எப்படி இருந்துதான், அங்க அவர் புறப்படும் போது அவனோட சேர்ந்து அந்த மரங்களும் பூக்களும் எல்லாம் சேர்ந்து அப்படியே பறந்துதான், கல்லெல்லாம் சேர்ந்து பறக்கிறதான்.
கொஞ்சம் தூரம் போயிட்டு இல்ல இதுக்கு மேல நான் போக முடியாது அப்படின்ட்டு அனுமான அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு அந்த மரங்களும் பூக்களும் கீழே வந்து விட்டனவாம். எப்பவுமே ஒரு பொருள் வேகமா போறதுன்னா அது கூடவே அடிச்சுன்னு போகும். ஆனா அது போற வரைக்கும் போக முடியாது. கொஞ்சம் தூரம் போனோம்னா புவியீர்ப்பு விசையினால் திரும்பி வந்து விடும். அதைத்தான் அவ்வளவு அருமையாக வால்மீகி பகவான் குறிப்பிடுகின்றார். கிளம்பி போயிட்டே இருக்கார். ராம காரியம் அவர் என்ன வாயு வேகம் மனோ வேகத்துல போறார். மனசு பாருங்க, நம்ம இங்க இருக்கோம் அப்படி பார்த்தா அமெரிக்கா போறது எங்க வேணாலும் அந்த அளவு வேகத்தில் செல்லக்கூடியவன் ஹனுமன். போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கும்போது பார்த்தார், சமுத்திர ராஜா பார்த்தார். ஆஹா, ஹனுமன் வரார், வாயுபுத்திரன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கார், அவருக்கு கொஞ்சம் ஓய்வளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மைனாக மலை, அந்த மைனாக மலை என்னன்னா பறக்கக்கூடிய மலை. அது அந்த மலை கிட்ட சமுத்திரராஜன், அந்த மலை எங்க இருக்குன்னா இந்த சமுத்திரத்துக்கு அடியில இருக்கு. அதுங்கிட்ட சொல்றாரு, நீ போயிட்டு மேல போய் ஹனுமனுக்கு கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு செய்யாமல் கொஞ்சம் உதவி செய்து விட்டு வா அப்படின்னு அந்த மைனாக மலை கிட்ட சொல்ல, அந்த மலை வந்து மேலே வருது. மேலே வந்ததுன்னா இது சாதாரண மலை இல்ல, பறக்கக்கூடிய மலை. அதனால கீழே இருந்து மேல வருது. இந்திரன் என்ன பண்ணான்னா, ஒரு சமயத்துல இந்த மலைகள்லாம் முன்னாடி பறக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னு குறிப்பிடுறார். பறக்கக்கூடியதா இருந்ததுதான் எல்லா மலையும். அடிக்கடி பெருசா இருக்கு, அங்கங்க பறந்து போயிட்டு இருந்ததுனால ரொம்ப அதனால அனர்த்தம் நிகழ்ந்தது. அப்ப என்ன பண்ணா, இந்திரன் போயிட்டு அந்த எல்லா மலைகளுடைய இறக்கையும், அந்த இறக்கை பறக்கிறதுக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வெட்டிட்டானா. வெட்டினதுக்கு அப்புறம் ஆனா இந்த மைனாக மலை மட்டும் என்னது, வாயுதேவன் வந்து அந்த மலையை என்ன எடுத்துன்னு போயிட்டு கடலுக்கு அடியில வைத்து விட்டான். அதனால மைனாக மலைக்கு கூட மட்டும் இப்போதும் பறக்கக்கூடிய அந்த இறக்கைகள் உண்டு. அப்போ யார் இவர்? வாயுவினால் வாயுதேவனால் காப்பாற்றப்பட்ட மலை. அதனால வாயு புத்திரன் வந்துட்டு இருக்கான், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக மேல வந்து வா, கொஞ்ச நாடி உதவி இளைப்பாரி விட்டு செல் அப்படின்னு சொல்றா அந்த மைனாகமலை. ஹனுமன் என்ன சொல்றாரு, இல்ல நான் ராம காரியத்திற்காக அவசரமாக சென்று கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விடை பெற்றுக்கொண்டு மைனாகமலையிடம் விடை பெற்றுக்கொண்டு மறுபடியும் போயிட்டே இருக்கார். போயிட்டே இருந்தா அடுத்த தடை வருது. நம்ம கூட ஏதாவது ஒரு காரியம் பண்ணா பல தடைகள் வரும். அந்த தடைகளை முடித்துதான் நாம் காரியங்களில் வெற்றி பெற்றாக வேண்டும். அதைத்தான் ஹனுமனும் அவ்வளவு அழகாக நமக்கு காட்டுகின்றார். எப்படி அடுத்தது தேவர்கள் என்ன பண்றா, இவன் போய் சேருவானான்னு அவளுக்கு எப்பவுமே அவளுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இவன் போய் சேருவானோ மாட்டானோ ஹனுமன், அதனால இவனை வந்து பரிசோதிக்க வேணும். பாருங்க, எல்லாம் பரிசோதனை எல்லாம் கூட நம்ம யாரு வந்து முயற்சி பண்றாலும் அவளுக்கு தான் நடக்கும். அதே மாதிரி பரிசோதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றா, அவங்க வந்து நாக மாதா சுரசான்னு ஒரு நாக மாதா, அவளை என்ன பண்ண சொல்றா, அரக்கி வேடமிட்டு தடையாக வந்து நின்று அப்படிங்கிற. அவளும் என்ன பண்றா, சரசா வந்து நிக்கிறா, வழியில வந்து நிக்கிறா. நின்ற உடனே என்னை தாண்டிதான் போயாகணும், நீ என்னுடைய வாய்க்குள் புகுந்து விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் நான் அனுப்ப இயலும் அப்படிங்கிறார். புத்தி கூர்மையுள்ளவர் இல்லையா ஆஞ்சநேயர். என்ன பண்றார், வாயை அவர் திறக்கிறார். திறக்கிற நேரத்துல கண நேரத்துல அவர் மிகவும் குட்டியா சின்ன உருவத்தை கொண்டு அவள் வாய்க்குள்ள சென்று மீண்டும் வெளியில வந்துடுறார். வந்துட்டு அவளையும் கடந்து போயிட்டே இருக்கார், இன்னும் போயிட்டே இருக்கார். அடுத்ததா இன்னொரு தடை வருகின்றது. சாயாகிராகி அப்படின்னு ஒரு அரக்கி. இவள் எப்படிப்பட்ட அரக்கினா, யாரோட நிழலையாவது பார்த்த நிழலை வச்சே ஆளை பிடிச்சிடுவாங்க. நிழலை பிடிச்சி இழுத்தானா ஆள் தானா வந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பலம் படைத்தவள் அவள் சிங்கியா. என்ன பண்றா, அதே மாதிரி ஹனுமனை பிடிச்சி இழுக்கிறா. பாக்குறாரு ஹனுமன், என்ன இது போகவே முடியலையே, நான் வேகமா போய் பாக்குறாரு, அதே இடத்துல நின்றுட்டு இருக்கா மாதிரி, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பார்க்கிறாரு, ஓ இந்த ராட்சசியினாலதான் இது நடந்துட்டு இருக்கா அப்படின்றது சொல்லி தெரிஞ்சு அவர் என்ன பண்றார், ஒரு சின்ன வேஷமா சின்னதா தன்னுடைய உருவத்தை சுருக்கி கொள்ளுகின்றார். எத்தனை தடவை பாருங்க, பெருசாக்குறார் சுருக்கிறார், சுருக்கிட்டு என்ன பண்றாருன்னா அவ வாய் வழியா உள்ள போயிடுறாரு. உள்ள போய் அவளுடைய வயிறு வழியா கிழித்து கொண்டு, அந்த வயிறை கிழித்துட்டு அவளை வதம் செய்து வெளியில வர்றார். வெளியில வந்த உடனே அவள் மாண்டு ஒடிந்தாள். மறுபடியும் பெரிய உருவமாக எடுத்துக்கொண்டு அங்கிருந்து லங்கையை அடைகின்றார் ஹனுமன். இப்போ லங்கைக்கு வந்தாச்சு. எங்கிருந்து மகேந்திரகிரியிலிருந்து கிளம்பினார். கிளம்பியவர் இலங்கையை வந்து அடைந்து விட்டார். இலங்கைக்கு வந்த உடனே உள்ள போனமே, வரும்போது சாயந்தரம் அந்தி பொழுது ஆயிடுத்து. அங்க பாக்குறா, அங்க எல்லாம் காவல்கள்லாம் இருப்பா இல்லையா, சாதாரண வீடுகள்லாம் போனாவே காவலுக்கு இருக்கா. இவன் லங்கேஸ்வரனாக இருக்கின்றான், பெரிய ராட்சசன், பலம் பொருந்தியவன். அதுவும் லங்கா நகரமே மிகவும், அதாவது பணத்தினாலும் செல்வத்தினாலும் செழித்திருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது அங்க என்ன பண்ணா, காவலுக்கு இருந்தார்கள் லங்கினி அப்படின்ற ஒரு அரக்கி. மிகவும் ஒரே கொடூரமாக இருக்கக்கூடிய அந்த அரக்கி வந்து காவல் பண்ணிட்டு இருக்கா.
காவல் தெய்வமாக விளங்குகின்றார். எங்க இலங்கைக்கு காவல் தெய்வமாக அந்த லங்கினி விளங்குகின்றாள். ஒரு உள்ள போலான்னு பாக்குறார், சின்ன குரங்கா போறார், அப்படி இப்படி போயிட்டே இருக்கார். போனோம்னா பாத்துட்டான் லங்கினி, பாத்துட்டேன். ஏய் குரங்க, எங்க போயிட்டு இருக்க, யார் நீ அப்படின்னு கேக்குறான். சாதாரண குரங்கு நானு, உள்ள போய் வேடிக்கை பார்க்கலான்னு போறேன். உள்ள போய் லங்கா வந்து ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா, அந்த அழகெல்லாம் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன், போய் பாக்குறேன். நான் அவளுக்கு அவங்க கோபம் வந்துட்டு, என்னது உள்ள போய் அழக பார்க்க போறியா, இது என்ன இடம் தெரியுமா, லங்கேஸ்வரனுடைய இடம், உன்னெல்லாம் நீ எல்லாம் போக முடியாது, உனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு. நான் வெறுமதான் போய் சும்மா பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு கேட்கிறேன். கேட்ட உடனே இவளுக்கு இன்னும் ரொம்ப கோபம், ஏற்கனவே அவ கோபக்காரி. ஒரு ஓங்கி ஒரு அறைய விடுறாரு அனுமனுக்கு. அனுமனுக்கு பார்த்தா, ஓ நீ என்ன வந்து அடிக்கிறியா அப்படின்னு வலது கை இல்லை இடது கை முட்டியாலேயே ஒரு குத்து விடுறான். ஒரே குத்துல என்ன ஆறானா, லங்கினி கீழே சரிந்து விழுகின்றாள். விழுந்தா, அதுக்கப்புறம் விழுந்த உடனே மாறிட்டாள். என்ன சொல்றா, நீ வாயு புத்திரனா அப்படின்னு கேட்கிறான். அனுமனுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. வாயு புத்திரன்றது எப்படி உனக்கு தெரியும், இத்தனை நாளைக்கு குரங்கேன்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு கேட்கிறாரு. பிரம்மா எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. என்ன வந்து சொன்னாருன்னா, லங்கைக்கு போ, அங்க காவல் தெய்வமாக காவலுக்கு அனுப்பினார். யார் அனுப்பினது, பிரம்மாதான் என்னை அனுப்பினார். நான் கேட்டேன், எவ்வளவு காலம் லங்கையில தங்கணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாரு உன்னை அனுமன்ற ஒரு குரங்கு வரும், அந்த குரங்கு வந்து உன்னை ஒரே அடி அடிப்பான், அடிச்ச உடனே நீ சரிந்து விழுவாய், அது வரைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதே மாதிரியே நீ வந்தாய், அடித்து விட்டாய், நான் சரிந்து விழுந்தேன். அதன் பிறகும் பிரம்மா இன்னும் பல விஷயங்களை சொன்னார். அதே மாதிரி நிகழ்ந்த பிறகு இலங்கைக்கு அழிவு வரும், ராட்சசர்கள் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதனால இப்ப எனக்கும் வந்து என்னுடைய பதவி அந்த காலம் முடிந்தது, நான் கிளம்புகின்றேன், நீ தாராளமாக உள்ளே செல்லலாம் அப்படின்னு சொல்லி அனுமனை இலங்கைக்கு உள்ளே பிரவேசிக்க செய்தால் லங்கினி. அடுத்ததா என்ன நடந்ததுன்னா, இப்ப ஹனுமன் உள்ளே நுழைந்து பாக்குறார், பெண்கள் என்ன ராட்சசிகளா இருக்கா. அதுவும் அவெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கோர உருவமா இருக்கு. ஒருத்திக்கு பார்த்தா ஒரே ஒரு கண்ணு இருக்கு, ஒருத்திக்கு பார்த்தா காது இருக்க வேண்டியதுல கண்ணு இருக்கு, கண்ணு இருக்க வேண்டியதுல காது இருக்கு. ஒருத்தி ஒட்டகத்துக்கு மாதிரியான காலை வச்சுட்டு இருக்கா, ஒருத்தி யானை மாதிரியான காலோட இருக்கா. இப்படி பல உருவங்களில் அவ அரக்கையிலையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான உருவங்கள் இருக்கா. எல்லாத்தையும் பார்த்துட்டே வரார். எங்க இருப்பா சீதாதேவி எங்க இருப்பா அப்படிங்கிற அதை பார்த்துட்டே வரா. பார்த்துட்டு வரும்போது பெரிய மாளிகையை பார்க்கிறார். அதுதான் ராவணனுடைய மாளிகை அப்படிங்கிறது தெரியுது அனுமனுக்கு. அங்கு ஒரு மெத்தையிலே ஒரு பெண்ணை பார்க்கிறார். சகல அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்கா அவளும். அவளை பார்த்த உடனே என்ன நினைச்சார்னா, முதலில் அனுமன் நினைத்தார், ஓ இதுதான் சீதாதேவி அப்படின்னு நினைச்சுக்கிறார். மாதா தான் இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோன்றது, இருக்காதே எப்படி இருக்கும், ஏன்னா மாதா என்ன பண்ணிருக்கா, ஆபரணங்கள்லாம் என்ன பண்ணிருக்கா, இங்க வரும்போது கழட்டி போட்டுட்டு வந்துட்டா, வீசிட்டா. அது இல்லாம பெருமானை பிரிந்து வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தையில் படுத்து உறங்குவாளா அப்படின்ற கேள்வி வருது. அதனால வந்து இவள் கிடையாது. அவள் யாருன்னா மந்தோதரி. மந்தோதரினா யாரு, மந்த உதரம், சிறிய இடையை கொண்டவள். அதனால மந்தோதரி அப்படின்னு இங்கு காட்டுகின்றார் வால்மீகி. சீதையை பிரிந்ததுனால நிச்சயமாக சீதை என்ன பண்ணிருப்பா, ராமனை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாள். ஏன்னா அங்க பார்த்தார், ராமனை பார்த்தார், சீதையை பிரிந்து அந்த கார்காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா ராமன் மிகவும் வருந்தி இருந்தான். ஒவ்வொரு க்ஷணம் பார்க்கக்கூடிய பொருளிலெல்லாம் சீதையைத்தான் கண்டான். அவ்வளவு துக்கத்துல இருந்தான் ராமன். இப்போ சீதை எப்படி இருக்கோ, இந்த மாதிரி மெத்தையில் படுத்து உறங்குவாளா, நிச்சயமாக இருக்காது. அவள் மந்தோதரி அப்படிங்கிறத அதுக்கப்புறமா நிச்சயம் பண்ணிக்கிறார். எதற்காக இங்கு வந்து வால்மீகி அழகாக இதே மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்தினால்னா சீதைன்னு நினைக்க வைத்தார்னா சாதாரணம் இல்லை. நமக்கும் அதை தெரியப்படுத்துறார். என்ன தெரியப்படுத்துறார், சீதையிடம் என்னென்ன நற்பண்புகள் இருந்ததோ மந்தோதரியிடமும் இருந்தது. என்ன, ராவணனுக்கு தெரியல. ராவணனுக்கு தெரியாதனால்தான் பிறன் மனைவி நோக்கி சென்றான், மற்ற மனைவிக்கு ஆசைப்பட்டான் அப்படிங்கிறத இங்கு வால்மீகி பகவானும் நமக்கு காட்டுகின்றார். இந்த மாதிரி இலங்கை முழுசும் தேடிட்டார், எங்க பார்த்தாலும் கிடைக்கல. பிரம்ம முகூர்த்தம் அதுவும் நெருங்கி எடுத்து இனிமேதான் பொழுது விடிய போறது. ராத்திரி முழுசா தேடினார், கிடைக்கல. பிரம்ம முகூர்த்தம் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தம் முடியக்கூடிய நேரமாக ஆயிக்கொண்டிருக்கிறது. என்னாச்சோ ஏதாச்சோ பயப்பட ஆரம்பிச்சிட்டார். இந்த ராவணன் இங்குதான் சிறை வச்சானா,
அதுக்கப்புறம் வேற ஏதாவது கொன்னுட்டானா, இல்ல வேறு இடத்திற்கு மாற்றி விட்டானா, இந்த மாதிரி பல எண்ணங்கள் அவருடைய நினைவுல ஓடுறது. கடைசியா துடிக்கிறார், என்ன இது, நான் இப்போ சீதாதேவியை காணாமல் மீண்டும் சென்றால் ராமனது நிலைமை என்ன ஆகும்? துடிச்சு போயிடுவாரு, அவர் உயிருடன் இருப்பாரான்னு தெரியாது. அதை பார்த்து சுக்ரீவன் எனது தலைவன் அவனும் உயிரோடு இருப்பானான்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான இது நேரம் ஆகிவிட்டதே, ஏதோ நான் தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் யோசனை பண்ணவன தான் தெரியுது, தான் செய்த தவறு தெரிகின்றது. என்ன தவறு தெரிஞ்சுதான்? நான் தேடுகிறேன், நான் நான் அகம் அப்படிங்கிற நான் தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். இப்படி தேடிட்டு இருக்கேன், இலங்கை முழுசும் தேடினேன், இருந்தாலும் எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ சீதா பிராட்டியை குறித்து வேண்டுகின்றான். என்ன வேண்டுகின்றார் அனுமார்? உன் கருணையாலே நீயே காட்டி கொடுக்க வேண்டும். நாம நினைச்சா பெருமாளை சேவிக்க முடியும், நாம நினைச்சா பெருமாளுடைய அருள் கிடைக்கும். அந்த பெருமானையே நினைத்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சாதாரணமா நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்றது உண்டு, திருமலைக்கு செல்ல வேண்டும், எல்லாரும் சொல்லி நினைச்சுப்பா, யாத்திரை போனோம். அவன் நினைத்தால் மட்டும்தான் நாம் யாத்திரை செல்ல முடியும். அவன் சேவிக்கணும்னு நமக்கு விதிச்சிருந்தானா, அவன் நம்மளை பார்க்கணும்னு நினைச்சிட்டானா, நிச்சயமாக நாம் திருமலை சென்று அங்கே பெருமானை நன்கு கண்ணார கண்டுகளிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம பேச்சு வழக்கில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரிதான் பிராட்டியா நினைச்சு காட்டி கொடுத்தாதான் காட்டி கொடுக்க முடியுமே ஒழிய நான் தேடி கிடைக்கிறது அரிது அப்படிங்கிறத அவ்வளவு அழகாக அனுமன் புரிந்து கொண்டார். புரிந்துட்டு அடுத்ததா சொல்ற இப்போ பிராட்டியும் பெருமானையும் காட்டி கொடுக்குமாறு பிரார்த்தனை பண்றார். என்ன பண்றார் பிரார்த்தனை? நமோ அஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர அமானிலப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மிருத்கணேபியா. பித்தத்தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி எல்லாரையும் சொல்றார். அதுல முதலாக பெருமானையும் லக்ஷ்மணனையும் பிராட்டியையும் வேண்டுகிறார். நீங்கள் தான் எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும். நானா தேடி பார்த்தேன், இலங்கை முழுவதும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுல இன்னொரு சப்தம் பிரயோகப்படுத்துறார். என்ன பண்றார்? ஜனகாத்மஜாயை. வியாக்கியாதாக்கள் அழகா சொன்னார். ஏன் அங்க தசரதனுடைய மாட்டு பெண்ணா அவர் கூப்பிடல, சீதா மாதாவா சொல்லல, ராமனுடைய சீதை அப்படின்னு சொல்லல, ஜனகாத்மஜாயை அப்படிங்கிற அந்த பதத்தை உபயோகப்படுத்தினான். ஏன் அனுமன் அப்படி உபயோகப்படுத்தினான்னா, ஜனகாத்மஜாயைனா என்ன? அவள் பூமியிலிருந்து தானாக தன்னை காட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். அயோனிஜயலியா சீதை தானா பூமியிலிருந்து தானாக வெளியில வந்தாள். அந்த மாதிரி சீதா மாதா நீயா எனக்கு காட்டி கொடு அப்படின்றதற்காகத்தான் நீங்க என்ன பண்ணாரு, அந்த சப்தத்தை ஜனகாத்மஜாயை அப்படின்னு ஒரு சப்தத்தை இட்டு வேண்டிக் கொண்டார், பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை பண்ணிட்டார். பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தோம்னா திடீர்னு அவருடைய கண்ணிலே அங்கதான் உட்காந்துருக்கார். அவருடைய கண்ணெதிரே ஒரு வனம் தெரிந்தது. அதற்கு பெயர் அசோகவனம். அந்த அசோகவனம் கண்ணுல பட்டு அங்கு போனார். அங்க போயிட்டு ஒரு சிம்சுபா மரம் அப்படின்ற ஒரு மரத்துல ஏறி அமர்ந்தார். இங்க ஏதாவது தெரியறதா அப்படின்னு பாக்குறது. இன்னொரு காரணங்கள் கூட சொல்லப்படுறது. ஏன் அந்த சிம்சுபா மரத்துல அவர் ஏறினார், ஏன் மத்த மரத்துல ஏறல? இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கிறா தெரியுமா வியாக்கியாதாக்கள். நம்மளுடைய முன்னோர்கள் அந்த அளவு அணுவாக அனுபவித்து எழுதியிருக்கிறார்கள். ஏன் சிம்சுபா மரத்துல அவரை அனுமன் ஏறினார்னா, அது அந்த குரங்குகளுடைய அந்த சரீரம் எப்படி இருக்கும், கொஞ்சம் அந்த கலர் என்ன மாதிரியான நிறம் இருக்கோ அந்த மாதிரியான கொண்டது அந்த சிம்சுபா மரம். அதனாலதான் அந்த மரத்தின் மீது ஏறி சீதை எங்கு இருக்கிறாள் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா. அந்த மரத்து மேல ஏறி அவள் பார்த்தாள். பார்க்கும்போது தெரிந்தாள் சீதைய கண்டுபிடிச்சிட்டார், பார்த்துட்டார். பார்த்தால் அரக்கிகள் சுற்றி அரக்கியிருக்கா. நடுவுல நான் தேடி வந்த சீதை மாதிரியான பெண் இருக்கார். இன்னும் சீதைன்னு அவளுக்கு உறுதிப்படுத்தல. அப்படிப்பட்ட பெண் ஒருத்தர் இருந்தாள். அதை பார்த்து சொல்றார், ததோ மலின சம்பிதாம் ராட்சசி வீகி சமாவிருதாம். எப்படி இருந்தாலாம், ராட்சசிகள் சூழ எல்லாம் சுத்தி சூழ்ந்திருக்கா. அங்க நடுவுல எப்படி இருந்தாலாம் மாதா, உபவாச கிருதாம் தீனாமி வசந்தீம் புனப்புனகா. உபவாசம் இருந்தாலும் உபவாசம் இருந்து 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 எப்படி மெலிந்திருப்பார்களோ. ஒருத்தர் சொன்னார், பிரதமையில பாடம் படித்தவனின் ஞானம் போல. அப்படின்னா என்ன? பிரதமையில பாடம் படிக்கிற வழக்கம் இல்லை, அன்னைக்குதான் விடுமுறை. அதுல பாடம் படிச்சா என்ன ஆகும்? ஞானம் குன்றிவிடும். அந்த மாதிரியே இருந்தாலாம் பிராட்டி. எப்படி இருந்தா?
மெலிந்திருந்தாள். அது மட்டும் இல்ல, பிதேனைக்கேன சம்பிதாம் கிளிஷ்டேனோத்தம வாசசா. பீதேனைக்கேன அப்படின்னா அழுக்கான ஒரு மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டிருந்தாள். அழகு படிஞ்சிருக்கா, ஆனா அலங்காரங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்ற கேள்வி எழ வேண்டும். ஏன்னா அனுசூயை கொடுத்தமிச்சா, நிறைய ஆபரணங்கள் கொடுத்தா, வஸ்திரங்கள் கொடுத்தா, ஏன் இவள் அணிந்து கொள்ளவில்லைன்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 மாசம் ஆறுது, 10 மாசமா தேடி வரல, பெருமானுக்காக அவள் காத்து கொண்டிருக்கின்றாள். அப்படி இருக்கும்போது தன்னுடைய நகைகள் எல்லாம், மற்ற ஆபரணங்கள்லாம் கழட்டி அந்த மரத்திலேயே வச்சுட்டு இருந்தாலாம். மரத்துல அங்கங்க தொங்கர்தான். எப்படி இருந்துதான் அந்த காட்சி பார்க்கும்போது, ஒரு தாமரையே இல்லாத தாமரை குளம். தாமரை குளத்துல எப்படி தாமரை இல்லாம இருக்கும்? ஆனா அந்த மாதிரி இருந்தாலாம். எந்த ஆபரணங்களும் இல்லாம ஆபரணங்களை எல்லாம் கழட்டி மேலே தொங்க விட்டு இருந்தால், அலங்காரம் இன்றி மெலிந்து மஞ்சள் பட்டாடை, அழுக்கான மஞ்சள் பட்டாடையுடன் பிராட்டி இருந்தாள். இப்போ அவள் தான் பிராட்டியான்னு அனுமன் நிச்சயித்துக்கணும். எப்படி நிச்சயித்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, ராமன் ஏற்கனவே அங்க அடையாளங்கள்லாம் சொல்லியிருக்கார். ஆனா அந்த அடையாளங்களை வைத்து நிச்சயிக்க முடியுமானா முடியாது. ஏன் முடியாது? ராமனுடன் எப்போது பிராட்டி கூடியிருந்தாலோ, அப்ப என்னென்ன அடையாளங்கள் இருந்ததோ, அப்போது பிராட்டி எப்படி திகழ்ந்தாலோ, அதைத்தான் ராமன் ஹனுமனிடம் கூறியிருக்கிறாள். ஆனா இப்ப எப்படி இருக்கா சீதாதேவி? 10 மாசமா சாப்பிடாம, உடல் மெலிஞ்சு, அழுக்கா, அலங்காரமே இல்லாம இருக்க. இதுக்கு எதிர்மறையாகத்தானே அங்க இருந்தா. அங்க என்ன இருந்தா? ராஜா மாளிகையில திருமாளிகையில இருக்கா, சாப்பிட்டு இருக்கா, புத்தாடைகள் இருக்கு, ஆபரணங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க சொன்ன அந்த அங்க அடையாளங்களை வைத்து இப்ப இருக்கக்கூடிய இந்த சீத்தை கண்டுகொள்வது கடினம். ஏன்னா ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அப்போ எப்படி ஊர்ஜிதப்படுத்துவது? அடுத்ததா அனுமன், ஏன்னா ரொம்ப புத்திசாலி அனுமன். ஹனுமனுக்கு தெரியும், அங்க பிராட்டிய ராவணன் அபகரித்து கொண்டு வரும்போது அவள் என்ன பண்ணா, அங்க இருக்க நகைகள் எல்லாம் கட்டி, தன்னுடைய நகை ஆபரணங்களை கட்டி அங்கு வீசினாள். ரிஷமுக பர்வதத்தில் வீசினாள்ன்றத பார்க்கணும். அப்படி வீசியவள் ஹனுமனுக்கு என்னென்ன நகைன்றது தெரியும். அதை வச்சுட்டு அங்க என்னென்னலாம் நகை இருந்தது, அந்த நகைகள் இங்க இருக்கின்றவா, காதுல குண்டலம் இருந்தது, அந்த குண்டலத்தை அதுல போட்டு நமக்கு கிடைச்சிருந்ததுன்னா அப்போ அந்த குண்டலம் இங்கு இல்லாமல் இருக்கின்றதா, அதை வச்சு ஒரு பரிசோதிக்கிறார். அது அங்க என்னெல்லாம் ஆபரணங்கள் அவருக்கு கிடைச்சதோ அங்க ரிஷமுக பர்வத்துல, அந்த ஆபரணங்கள் இங்கு இல்லாமல் இருந்தது. இதை வச்சு என்ன பண்ணார்? ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டாள். இவள் தான் யாரு? இங்க இருக்கக்கூடிய அந்த பெண் தான் அந்த மகாலட்சுமியாக, சீதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி கொண்டான் அனுமன். இப்போ ஹனுமனுக்கு ஒண்ணு தோன்றது. என்ன தோன்றுதுன்னா, நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த 100 யோஜனை தூரம் கடலை பறந்து கடந்து வந்தேன் இல்லையா, ரொம்ப பெரிய விஷயம். நடுவில் தடைகள்லாம் வந்தது, அதுதான் பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சீத்தையை பார்த்தவுடன் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? அங்க ராமன் உயிர் தரித்திருக்கின்றானே, அதுதான் பெரிய விஷயம். என்னது உயிர் தரித்திருத்தல்ன்றது பெரிய விஷயமா? என்னன்னா, இங்க பிராட்டி அவ்வளவு குணங்கள் நிறைந்து இருக்கின்றாள். அப்படிப்பட்ட ஒரு மனைவியை பிரிந்து உயிர் வாழ்வதுன்றது அவ்வளவு கடினம். ஆனா ராமனின் பெருமான் பொறுமையுடன் உயிர் தரித்திருக்கின்றானே, அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு புலப்படுறது அப்படின்றத ஹனுமனே சொல்லுகின்றார். துஷ்கரம் கிருதவான் ராமோஹீனோ யத் அனயா பிரபு, அனயா பிரபு அப்படின்னு அவன் பிராட்டியை பிரிந்து உயிர் தரித்திருக்கின்றானே, அதுவே பெரிய விஷயம். இது வியாக்கியாத்தா அழகா காமிக்கிறார். அனயா பிரபு, அனயா பிரபு என்னாச்சா? அந்த பிராட்டி இல்லாமல் அவன் பிரபுவாக இல்லை. பிராட்டியுடன் சேர்ந்து இருந்தால் மட்டுமே அவன் பிரபு. அந்த பிரபு என்ன பண்ணிட்டா? பிராட்டி இல்லாதனால அனயா பிரபு, அனயா பிரபு அப்படிங்கிறது நயா பிரபு, அனயா பிரபு அப்படின்னு, அனயா அப்பிரபு, அவர் பிரபுவாகவே இல்லை அப்படிங்கிறத இது நமக்கு பெரியவர்கள் காட்டி கொடுக்கின்றார். என்னாச்சு? மால்யவான்ற மலையில இருந்தார் 4 மாசம். 4 மாசம் பிரிஞ்சு துக்கம் தாங்கல. கார்காலம் சுக்ரீவன் கார்காலத்துல நீ போய் போகம் அனுபவித்துக்கொள், 4 மாசம் கார்காலம், அந்த மழைக்காலம் முடிந்தவுடன் சீதையை தேட போகலாம்னு சொல்லியிருந்தார். அப்போ ஹனுமன் பார்த்தானா, ராமன் படுற பாட்டை பார்த்துட்டு, என்ன இது ராமன் ராமன் என்ன சொன்னா, இதுல வேற வசிஷ்டரோட சிஷ்யன்,
இந்த ஒரு சீதையை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு இவ்வளவு கவலைப்படுறாரு. அவர் பிரம்மச்சாரி, ஆனா கிரகஸ்தனோட பாட்டு தெரியல. ராமன் கவலைப்படும் போது அவர் ஒரு சாதாரணமாக எண்ணி விட்டார். ஆனா சீதையை பார்த்த பின் தான் தெரியுது, சீதையை பிரிஞ்சு வாழறதுன்னு எவ்வளவு கடினம், உயிர் தரித்திருத்தல் மிக கடினம் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ அடுத்ததா சீதையை பத்தி சொல்றார். சீதையை பத்தி பார்க்கும்போது அதை விட இன்னும் பெருசா தெரியறது. பிராட்டியை பற்றி சொன்னார். ராமஸ்ய விவசாயஜா எப்படி இருந்துதான், ராமன் மீது அசைக்க முடியாத அந்த திருட நம்பிக்கை, எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்க. 10 மாசம் ராமன், அதாவது லக்ஷ்மணனும் ராமனும் சந்தித்துட்டாளான்னு கூட தெரியாது, அவ தேடி எப்படி வருவான்னு தெரியாது. பெருமான் மீது அந்த அளவுக்கு திருட நம்பிக்கை இருந்து, ராமஸ்ய ஸ்வயசாயஜா, அந்த அளவுக்கு நம்பிக்கை, தீர்க்கமான நம்பிக்கை. லக்ஷ்மணஸ்ய சதீமதா, அவனுடைய புத்தி கூர்மை. அது மட்டும் இல்ல, எப்படி இருந்தா பிராட்டினா, ஆத்தியத்தாம் சுப்யதே தேவி கங்கேவ ஜலதாகமே, கங்கையில ஓன்னு கொட்டுறது மழை, நிறைய வெள்ளமா வருது அப்படின்னாலும் கங்கை தாங்கி கொள்வாள். மழையே இல்ல, பலகாலம் வெயிலா இருக்கு, அப்பவும் ஜலம் இருக்கும் கங்கையில. அதே மாதிரி என்ன பண்ணலாம், உயிர் தரித்திருந்தாள் பிராட்டி அப்படிங்கிறத இங்கு பகவான் நமக்கு காட்டுகின்றார். இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஹனுமானுக்கு இருவருக்கும் உள்ள பொருத்தம் பத்தி ஒரு யோசனை, ஒரு எண்ணம் வந்துதான். என்ன வந்ததுன்னா, துல்லிய லீல வயோகிருதாம் துல்யாபி ஜனலக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தம் சேய வசிதேக்ஷனா. எப்படி இருந்துதான் ரெண்டு பேருக்கும் உள்ள பொருத்தம். ராமனை விட சீதை தான் உயர்ந்தவள் இங்க நிரூபிக்கிறார். என்னன்னா, ராமனுக்கு ஏற்ற மனைவியாக சீதை இருக்கிறாளான்னா, ஆம் இருக்கின்றாள். எல்லா லட்சணம், சர்வ குணங்கள் ராமனுக்கு என்ன இருக்கோ அதே மாதிரியான குணங்களுடன் சீதாதேவி திகழ்கின்றாள். அதனால என்னவா, ராமனுக்கு ஏற்ற மனைவியாக சீதை இருக்கின்றாள் அப்படின்னு அனுமன் சொல்றான். ராகவோர் ஹதி வைத்தேகின். அதே இன்னொரு விதத்துல பார்க்கும்போது, சீதைக்கு ஏற்ற கணவனாக ராமன் இருக்கின்றானா, இல்லைன்னு அனுமனே சொல்றான். இல்ல, சீதைக்கு ஏற்ற கணவனாக ராமன் இல்லை. என்னது அநியாயமா இருக்கே அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்றார், தம் சேய மசிதேக்ஷனா. என்ன, சீதைக்கு ஏற்ற கணவனாக ராமன் இல்லை. சீதையினுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்கள் தான் மொத்த ராமனையும் எடுத்துட்டா சீதையோட கண்ணுக்கு சமம், அவ்வளவுதான், மீதிக்கெல்லாம் இல்லை. அப்போ ராமனுடைய முழுசையும் எடுத்துட்டாலும் சீதை தக்கவளாக இருக்கின்றாள். சீதையினுடைய கண்ணுக்கே ராமன் சரியா போயிடுறான், மீதி எல்லாம் இல்லை. அப்போ சீதைக்கு ஏற்றவனாக ராமனை சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அனுமன். அது மட்டும் இல்ல, ஏன் அப்படி சொன்னார்னா, தாயார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருணை, அவளுடைய கண்ணில இருக்கக்கூடிய கருணை, தாயார் மாதிரி ஒரு கருணை இருக்கவே முடியாது. பாருங்க, எங்கேயுமே தாயாரோட திருஷ்டி மட்டும் பட்டுருத்துன்னு வச்சுக்கோங்க, லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறோம். எங்க பட்டாலும் லக்ஷ்மி கடாட்சம், சகல செல்வங்களும் நிறைந்திருக்கும். பிராட்டியினுடைய அந்த கடைக்கண் பார்வை மட்டும் பட்டா போதும், அப்படி இருக்கக்கூடியவள் பிராட்டி. அப்போ பெருமாளை விட பிராட்டி உயர்ந்தவள் அப்படின்னு நிரூபணம் பண்றார் ஹனுமன். தாயாருடைய கண்ணுல அந்த அளவுக்கு என்ன கருணை நிறைந்திருந்தது. இப்படி பயங்கரமான அரக்கிகளுக்கு நடுவில் சீதை அமர்ந்திருக்கின்றாள். மேல சிம்சுபா மரத்திலிருந்து ஹனுமன் அதை பார்க்கின்றான். பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கு ராவணன் வந்தான். பாருங்க, பிரம்ம முகூர்த்தத்துல காத்தால எழுந்தவொடனே அவனுக்கு வேலையே என்ன, வந்து சீதை தேவிய ஆசைக்கு இணங்கு அப்படின்னு சொல்றதுதான். நேரா எழுந்து வந்தான், மறுபடியும் ஆசை வார்த்தைகள்லாம் பேசுறான். அப்போ என்ன பண்ணான்னா, தாய் போன்று இருக்கக்கூடிய மாதாவாக இருக்கக்கூடிய அந்த ஜெகன் மாதா கருணையால வந்தா. ஆனா ஒரு புல்லை எடுத்து, ஒரு தர்ப புல்லை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு, அப்போ என்ன பேசினா, ராவணனிடம் பேசினாள். இதெல்லாம் தப்பான காரியம், இதே மாதிரி நினைக்காத, ராகவன் வந்து விடுவான், உன்னை இதே மாதிரி இது பண்ணனா நீ என்ன பண்ணணும், ஏதாவது ஆசை வார்த்தை பேசினா உன்னுடைய மனைவியிடம் பேசு, மாற்றான் மனைவி மீது பேசக்கூடாது, ஆசை வைக்க கூடாது அப்படின்னு அறிவுரைகள் சொல்றா. பாருங்க, அவன் வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான், 10 மாசம் சிறை வைத்திருக்கான். அவன் இந்த மாதிரி வந்து கேட்கும்போது எவ்வளவு கருணையுடன் அவனும் உஜ்ஜீவித்திருக்க வேணும் அப்படின்றதுக்காகத்தான் பிராட்டியுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. பார்க்க போறோம். அடுத்தது வார்த்தை கூட பாருங்க, அடுத்தது ஒண்ணு சொல்ல போறா, நீ போய் ராமனுடைய காலில் விழ வேண்டாம், கையை கூப்பினால் போதும் அப்படின்னு சொல்றா. எந்த அளவுக்கு கருணை இருந்தா பிராட்டி அப்படி பேசுவாள் பாருங்க. ஏன் வந்து அந்த புல்லை நடுவில் போட்டாள் அப்படின்றதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ஒரு பெரிய ஒரு வரிசை, ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். எதற்காக பிராட்டி ஒரு புல்லை போட்டு பேசினாள் அப்படின்றது.
ஏன்னா ராஜாக்களுக்கு ஒரு ஆசனம் அளித்துத்தான் பேச வேண்டும். யாரு? அவன் இலங்கைக்கு ராஜா. அது ஆசனத்துக்காக நம்ம கூட பாருங்க, சத்காரியம் ஆத்துல ஏதாவது காரியம் பண்ணோம்னா ஆசனமா ஒரு 2 தர்ப புல்லை போட்டு அது மேல உட்காந்து பேசுவோம். அந்த தர்பை புல்லை போட்டாலே ஆசனம் அப்படிங்கிறது தெரியாது. அவனுக்கு ஆசனமாக இருக்கட்டும். இன்னொரு விளக்கம் சொன்னார். அவன் யார்? பரபுருஷன். பரபுருஷன் அன்னப்படம் பேச முடியாது, பரமபுருஷன் மட்டும்தான் பேச முடியும். அப்படி இருக்க நான் கூட பேச மாட்டேன், கீழே இருக்க புல்ல பார்த்து பேசுறேன். இன்னும் சொல்ல போனா பிராட்டி தலை நிமிரவே இல்லையா, 10 மாசம் தலை நிமிரல. ஹனுமன் வந்து சிம்சுகாபுரத்து மேல இருக்கான், அங்க வந்து ராமாயணம் சொல்றாங்க. ஹனுமனை பார்க்கணும்னு உடனே அவளுக்கு கழுத்தானது மேல போல. என்ன பண்றா? இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பார்த்துட்டு கடைசியாதான் அவளால் கழுத்தை மேலேயே பார்க்க முடிந்தது. பிராட்டி அந்த அளவுக்கு குனிந்த தலை குனிந்தே இருந்தாள். அதனாலதான் அந்த புல்லை எடுத்து போட்டுட்டு நீ அந்த புல்லை பார்த்து பேசினால், கீழே பார்த்து பேசினா. இன்னொன்னு, கணவனும் மனைவியும் மட்டும்தான் ஏகாசனம் கொள்ள இயலும். ஒரே ஆசனத்துல எப்போ உட்கார முடியும்? கணவன் மனைவி மட்டும்தான். பிரயாணத்தை தவிர மற்ற இடங்களில் அமரணும்னா ஏகாசனத்தில் கணவனும் மனைவியும் மட்டும்தான் உட்கார முடியும், மற்றவர்கள் உட்கார முடியாது. ஏகாசனமா இருக்கக்கூடாது, நீயும் நானும் கணவன் மனைவி அல்ல அப்படின்றத நிரூபிப்பதற்கு தான் அந்த புல்லை போட்டு பேசினாள். அது மட்டும் இல்ல, தன்னை நெருங்காம இருக்கணும், நெருங்காம இருக்கணும்னா அந்த புல்லை போட்டுட்டு பேசுறா. நீயும் புல்லுக்கு சமமானவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் பேசுகின்றாள். நான் யார்? ஜெகன் வாத்தா. இந்த புல்லு மட்டும் நான் சொன்னா, அறிவுரை சொன்னா அது கேட்டுக்கும். நீயும் கேட்டுக்கோயேன், நீயும் என்ன என்னோட குழந்தை தானே, கேட்டுக்கோயேன் அப்படிங்கிறா. அடுத்தவன் மனைவிக்கு நீ வந்து ஆசைப்படுற, நீ யாரு? மிருகம். மிருகம் எதை சாப்பிடும்? புல்லதானே சாப்பிடும். அதனாலதான் நான் புல்லு போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு அர்த்தம். அடுத்ததா வந்து ஐஸ்வர்யங்கள். நீ எவ்வளவோ ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவனாக சொன்ன, எனக்கு அது இருக்கு இது இருக்கு, இலங்கையில இவ்வளவு செல்வம் இருக்கு. அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் எனக்கு எப்படி தெரியுமா? புல்லை போன்றது அந்த ஐஸ்வர்யங்கள். நான் மகாலட்சுமி, இந்த உலகமே என்னுடையது. அப்போ நீ சொல்லக்கூடிய அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் புல்லை போன்றது, புல்லுக்கு சமமாக மதிக்கிறேன் நான் அப்படின்றத பிராட்டி அங்கு காட்டினாள். அது மட்டும் இல்ல, என்னோட உயிரையே என்ன பண்றேன், நான் இந்த புல்லுக்கு சமமா நான் தூக்கி எரிந்தாலும் எரிவின வழிய உன்னுடைய ஆசைக்கு இணங்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் அங்கு காட்டினாள். இதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளை அந்த புல்ல போட்டு போட்டதுக்கு என்னென்னலாம் அர்த்தங்கள் அப்படின்னு சொல்றார். கடல்ல வந்து தர்ப புல்ல பூசினா போட்டா என்ன ஆகும்? அது மறுபடியும் அலையில அடிச்சு மறுபடியும் கரைக்கே வந்துடும். அந்த மாதிரிதான் நீ 1000 குற்றம் பண்ணிருக்கப்பா, கொஞ்சமான குற்றமா பண்ணிருக்க, இப்ப என்னையே சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்க. இப்படிப்பட்ட குற்றம் யாரும் மன்னிக்கவே மாட்டா. ஆனா ராமன் மன்னிப்பான். அவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டு எல்லாம் உன்னை ஏற்றுருவான் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, உன்னுடைய செருக்கு என்ன பண்ணுவான், நம்மளுடைய கர்வம்ன்ற அந்த இதுல இருக்க இந்த புல்ல மாதிரி உதறிவிடு. உதறிட்டு போனா உனக்கு சத்கதி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, புல்லை எடுக்கணும்னா என்ன பண்ணும்? தலை குனிந்துதான் ஆக வேண்டும். தலை குனிந்துதான் அந்த புல்லை எடுக்கணும். அப்படி எடுத்தனா பெருமான் என்ன பண்றா? ஏன் நமஸ்காரம் பண்ண அப்படின்னு எடுத்துப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு கருணை இருக்கு அப்படின்றார். இன்னொன்னு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்னாச்சு? நம்ம அடுத்ததா கடைசியா முடிக்கும் போது பார்க்க போறோம். சுந்தரகாண்டத்துல வல்லவனுக்கு புல்ல காகாசுரன் சரித்திரத்துல பார்க்க போறோம். அதுல பெருமான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாக இதே தர்பை புல்லை கொண்டு அடித்தான் அப்படின்னு பாக்குறோம். புல்லை போன்று நானும் உன்னை என்ன பண்ணுவேன்? கிள்ளி புல்லை என்ன பெருசா கத்தி வச்சா வெட்டுவா? கிள்ளி எறிந்து விடுவேன். கிள்ளி கலைந்தானைன்னு திருப்பாவையிலையும் என்ன சொல்றார்? திருப்பாவையில ஆண்டாள் அழகாக குறிக்கிறார். என்ன, ராவணனை என்ன பண்ணானா? அனாயாசமாக கிள்ளி கலைந்தவன் பெருமான் அப்படின்ற. அந்த மாதிரி நானே உன்னை கிள்ளி போட்டுருவேன், இருந்தாலும் ராமன் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அமைதியாக இருக்கின்றேன். இந்த புல்லிலிருந்துதான் என் பெருமான் எப்படி நரசிம்மனா வந்தானோ, இங்க ராகவ சிம்மமா வரப்போறார் பெருமாள் அப்படிங்கிறதையும் இங்க சுட்டி காட்டுகின்றாள். சுக்கராச்சாரியார் என்ன பண்ணார்? இந்த கமண்டலூர்ல வந்து நீர் வராம பண்ணார். அப்போ தர்பை புல்லை வச்சு என்ன பண்ணாரு? பெருமான் தான் அவருடைய கண்ணை பாழாக்கினார். அந்த மாதிரி உன்னை எதனா வந்து பண்ண பாருங்க, ராகவன் வந்து பண்ணுவான் அப்படின்றதையும் சொன்னார். அது மட்டும் இல்ல, கடைசியாக மொத்தம் 17 வசனங்களை சொல்லுகின்றார் பெரியவாச்சான் பிள்ளை. இப்படியே இருந்தனா என்ன ஆகுனா, இலங்கை முழுசும் புல்லுதான் முளைக்க போறது, அதுக்குதான் நான் அதை காமிச்சேன் அப்படின்னு சொல்றேன். இப்படி அந்த புல்லை போட்டு பேசினான். இப்போ பெருமாளோட சேர்த்து நீங்க என்ன தியானம் பண்ணியிருந்தனா, அதாவது ராமனோட சேர்த்து தியானம் பண்ணா மோட்சத்தை அடையலாம். ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்ற? என்னை மட்டும் அடையணும்னு நீ விருப்பப்பட்டு கொண்டிருக்கின்றாய், நீ இதனால் மாண்பொழிவாய் அப்படின்னு சொல்றான். சொல்லும் போது சொல்றான், போய் ராமன் காலில் விழணும்னு கூட அவசியம் இல்லப்பா. நீ என்ன பண்ணு? போய் கை கூப்பினா போதும், நீயும் ராஜா, அதனால கை கூப்பினா போதும். இன்னும் சாக்கியாதாக்கள் சொல்றா, பெரும் ராமபிரானே என்ன பண்ணிருப்பார்? இவன் ஒரு வேளை ராவணன் சென்று காலில் விழுந்து விட்டால் ராமனுக்கு கோபம் வந்துருமா?
அவன் ஒரு மகாராஜா, அவனை போய் என் காலில் வந்து விட சொன்னியே அப்படின்னு சொன்ன என்னிடம் கோபித்துக் கொள்வார் அப்படின்றது. அந்த அளவுக்கு என்ன, பிராட்டியும் பெருமானும் பிரிந்து இடம்தான் பிரிஞ்சிருக்காளே வழிய ஒன்றாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் இங்கு வால்மீகி நமக்கு அழகாக காட்டுகின்றார். இதெல்லாம் ராவணனுடைய காதுல ஏறவே இல்லை. ராவணன் என்ன பண்றான், இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு, எனக்கு தெரியாது, இன்னும் 2 மாச கால அவகாசம், இந்த 2 மாசத்துக்குள்ள ஒண்ணு பள்ளி அறைக்கு வரணும், இல்ல சமையறல்ல உனக்கு ஒண்ணு சாப்பிடுவேன். எல்லா ராட்சசிகளையும் பார்த்து சொல்றார், இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப எல்லாம் என்ன பண்றா, எல்லாரும் ஆசைக்கிணங்குன்னு சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசிகள் சொல்லிட்டு இருக்க. அப்பதான் திரிசடை முடிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு கனவு வந்தது. என்ன கனவு வந்துதான், அவளுடைய கனவு வந்து அழகா சொல்றா. அவ கனவு வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ராட்சசிகள்லாம் இதே மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு அவ அடுக்குறா. அவ வந்து தடுத்து சொல்றா, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன மாதிரியான கனவு தெரியுமா, இந்த ராவணன் இருக்கானே, அவன் எப்படிப்பட்டவன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னாச்சான், வெள்ளை வஸ்திரம் அணிந்து கொண்டு யானை தந்த பல்லக்குல ராமனும் லக்ஷ்மணனும் வந்து சீதையை ஆசின் போறா மாதிரி, நான் புஷ்பவனத்தை ஆசின் போறா மாதிரி கனா கண்டேன். வெள்ளை வஸ்திரம் அணிந்து கொண்டு யார் வராலாம், பெருமானும் இளைய பெருமாளும் 2 பேரும் வரா. வந்து புஷ்ப பல்லக்குல சீதாதேவி அழைத்து கொண்டு சொல்கிறார்கள். அனுமன் என்ன பண்ணார் சொல்றாருன்னா, இப்போ சீதைக்கு ராமாயணத்தை இப்ப நடக்கிற வரைக்கும் சொல்ல போற. இப்போ நடக்க போறது என்னன்றது திரிசடை சொல்லிட்டார். அதனாலதான் சுந்தரகாண்டத்தை சொன்னால் முழு பலன் கிடைத்து விடும் சொல்றா. அப்போ ராவணன் என்ன பண்ணிட்டான், ராவணன் இந்த மாதிரி ராம லட்சுமணர்கள் வந்து சீதையை மீட்டுன்னு போயிட்டா. ராவணனுக்கு என்ன தெரியுமா பண்ணா, கருப்பு வஸ்திரம், அதுல சிகப்பு மாலை, இதை போட்டு எண்ணெய் துவஞ்ச துணி அதெல்லாம் போட்டு கழுத மேல உட்கார வச்சு தென் திசை நோக்கி போயின்னு இருக்கா. போயின்னு இருக்கும்போது கூட என்னாச்சு, அவன் தலை குப்புற விழுந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா இலங்கை எல்லாம் எரிகின்றது. இந்த மாதிரியான ஒரு கனவு கண்டேன், அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நான் பார்த்தேன் இல்லையா. அதனால என்ன பண்ணுங்க, இது நடக்கும், சீதை மகாராணி ஆவாள். இப்ப நீங்க அபச்சாரப்பட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்குதான் வந்து பிரச்சனை வரும். அதனால இப்போதே நமஸ்காரம் செய்து வையுங்கோள்னு திரிசடை வந்து அந்த ராட்சசிகளுக்கு சொல்றா. அந்த ராட்சசிகள் சரியா எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து இவளுக்கு கொஞ்சம் என்ன தெரியும், சகுன சாஸ்திரம் கூட தெரியும். சகுன சாஸ்திரம்னா பறவைகளை கொண்டு அனுமானிப்பது, அப்படி அதுவும் அவளுக்கு தெரியும். சொல்லும்போது பாருங்க, சீதைக்கு இடது கண்ணும் இடது தொடையும் துடிக்கிறது. இடது தோல் வந்து அப்படியே புலகாங்கிதம், உணர்ச்சி வசப்படும். அப்போ ராமன் சீதையை நெருங்கி விட்டான்றதுதான் இது காமிக்கிறது. அப்பதான் மேல யாரு இருக்கார், அனுமன் வந்துட்டார். அது எப்படி எல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, திரிசடைக்கு அந்த சாஸ்திரமாக தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறார். இங்க ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் வந்து வால்மீகி அமைச்சிருக்கார். எவ்வளவு அற்புதமான ஸ்லோகம்னா, பசூச சாகா நிலைய பிரகிஷ்ட புனகா பக்ஷூச. பக்ஷூசன என்ன, ஒரு மரக்கிரையிலே அந்த பறவை அமர்ந்துள்ளது. அவ வந்து சகுன சாஸ்திரம் தெரிஞ்சவா இல்லையா, அவ சொல்றா. அவ இப்ப வந்து திரிசடை வாயிலாக ஒரு அந்த அந்த நிகழ்ச்சியை சொல்லுகின்றார். பக்ஷூச அப்படின்னா மரக்கிளையில ஒரு பறவை அமர்ந்துள்ளது. எப்படிப்பட்ட பறவையா அது, சகாய நிலைய பிரதிஷ்டகா. எப்படி இருக்கான், ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அந்த மரக்கிளையில சந்தோஷமா ஒலி எழுப்பின்னு இருக்கான். அதுவும் எப்படி இருக்கான், சுஸ்வாகதம் வசமூதி ராயனா. அப்படின்னா என்ன, ராமனுடைய வரவைத்தான் இந்த பறவை தெரிவிக்கின்றது. அதுவும் என்ன சொல்றா, புன சோதயதீவ கிருஷ்டகா. மீண்டும் மீண்டும் நம்ம மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கார். ராமன் வரப்போகின்றான்றதுதான் இந்த பட்சி சொல்லுகின்றது. பட்சி அப்படின்றது ஒரு மரக்கிளையில இருக்கு, சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமான ஒலி எழுப்பி கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, ராமன் வரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. புன சோத தீவ கிருஷ்டகா, மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. வியாக்கியாதா சொன்னார், அது மட்டுமே வந்து பொருள் இல்ல, இன்னொரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன பொருள் சொல்றாரு, பக்ஷினா யாரு, அனுமன். ஏன்னா ஏன் பக்ஷின்னு சொன்னா, அனுமன் எப்படி வந்தார், பறந்து வந்தார். பறந்து வந்து எங்க இருக்கார், மரக்கிளையில் அமர்ந்திருக்கின்றார். அஞ்சாதே, நான் வந்தாச்சு, நல்வாழ்த்துக்கள் பேச போறார் அனுமன். சீதையை பார்த்தா என்னாச்சு, சந்தோஷத்துல இருக்க போறா, மானசீகமா வார்த்தை சொல்லிட்டே இருக்க போறார் அனுமன். மேல இருந்து மானசீகமா நன்னாருக்கு நல்லதுக்கான நல்வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றது அழகா. அதே ஸ்லோகம் தான். பக்ஷூசன மரக்கிளையில இருக்கார். அதுக்கப்புறம் சகாய நிலைய பிரகிருஷ்டகா அப்படின்னும் போது மரக்கிளையில சந்தோஷமா இருக்கார். அது மட்டும் இல்ல, சுஸ்வாகதம் வசமோதீராயனகா அப்படின்னா
ராமனுடைய வரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, மீண்டும் மீண்டும் புன சோதயதீவ ஹிருஷ்டகா அப்படின்னு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத காட்டினார். இன்னொரு ரகசியார்த்தமும் இருக்கான். என்ன ரகசியார்த்தம்னா, இந்த லோகம்ல இருக்கக்கூடிய நாம் ஏற்கனவே பார்த்தோம், சீதை ஜீவாத்மா மாதிரி இருந்தால் ராவணன்ற அந்த அறியாமை அங்கு கொண்டு சென்றது, அந்த ஜீவாத்மாவை கொண்டு சென்றது. அப்ப என்ன பண்ணார், அந்த பரம்பொருளான ராகவன் அங்கு அமர்ந்திருந்தார். ஆனா நம்ம ராகவன் கிட்ட சேர்ப்பதற்காக ஆச்சாரியன் அப்படிங்கிற ஹனுமன் வந்தான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப சொல்றார் இங்க, இந்த இலங்கை தான் அந்த சரீரம். அதான் என்ன, சரீரத்தை சுத்தி என்ன, அந்த சாகரம், சரீர சாகரத்தில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம். அப்படி இருந்தோம். சீதை சுற்றி அமர்ந்துள்ளவர்கள்லாம் இந்திரியங்கள், அந்த ராட்சசிகளாக இருந்தார்கள். ராவணன் கும்பகர்ணன்லாம் எப்படிப்பட்டவன், அகம்பாவம் மமகாரமாக இருக்கின்றது. இந்திரஜித் முதலான பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கலாம், காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம் அப்படிங்கிற நம்முடைய விகாரங்களாக இருக்கின்றது. அடுத்தது பரமாத்மா என்னும் ராமனிடம் என்ன பண்றது, இந்த உடம்பு போய் ஆத்மா சிறை, உடம்பு கொண்டு அந்த சிறைக்குள்ள இருக்கு, அங்க சிறை வைக்கப்பட்டுள்ளது. இப்போ பிறவிப்பணி இந்த சரீரத்துல இருக்கு. அந்த ஜீவாத்மா இங்க இருந்து போய் சேரணும், பரமாத்மாவை சேரணும். பரமாத்மா வரமாட்டேங்கிறார். அவர் என்ன பண்றார், ஆச்சாரியன் அப்படிங்கிற அந்த ஹனுமனை அனுப்பி, அந்த ஹனுமன் என்ன பண்றார், அந்த பரமாத்மாவுடன் நம்மை சேர்த்து வைக்கின்றாள் அப்படிங்கிற அந்த ரகசியார்த்தமும் இந்த ஸ்லோகத்திலே இருப்பதாக நமக்கு வியாக்கியாதா தெரிவிக்கின்றார். பச்சுஷ அப்படின்னா ஆச்சாரியன், ஞானம் உள்ளவன். சகாநிலையா, கீழே மரக்கலையில உட்காந்துருக்கார், எங்க மேல மரக்கலையில உட்காந்துருக்கார். பிரகிருஷ்டகா, ஆச்சாரியன் என்ன பண்றார், பகவானையே நினைச்சிட்டு இருக்கிறது. ஆச்சாரியன் எப்போ சந்தோஷமா தான் இருக்கார். புனப்புனச்சோத்தம் சாந்தவா, சாந்தவாதி அப்படின்னா என்ன, ஆச்சாரியன் நல்ல நல்ல உபதேசங்கள்லாம் பெற்றுக்கொள்ளுகின்றார், நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கின்றார். அது மட்டும் இல்ல, சுஸ்வாகத வச்சமூதாராயணகா அப்படின்னா அவர் வார்த்தைகளை நன்கு பெருமாள் என்ன பண்றார், பெருமாள் முதல் ஆச்சாரியனாக இருந்து சொல்றார். நம்மளுடைய குரு பரம்பரையில யார் முதல் ஆச்சாரியன், ஸ்ரீமன் நாராயணன் தான் குரு ஆச்சாரியன். அங்கிருந்து ஒவ்வொருவரிடமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால சுஸ்வாகதம் அப்படின்னு அவருடைய நல்வார்த்தைகள் நன்கு நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது இங்கு சொல்றாரு. அதுக்கு அடுத்ததா புனப்புனச்சோதயதீவ ஹிருஷ்டகான்றது மீண்டும் மீண்டும் நல்வழிப்படுத்த தவறே அந்த சுட்டி காட்டு நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுகின்றார் அப்படின்றதையும் அர்த்தங்களையும் நமக்கு வியாக்கியாத்தா அளிக்கின்றார். அடுத்ததா சீதை புலம்பின்றிருக்கா, என்ன சொல்லி புலம்புறா, ராமனையும் தம்பியும் என்ன நினைச்சு புலம்புறா, ராமனையும் தம்பியும் சொல்லும் போதே சொல்றா. இங்க அழகான ஒரு வார்த்தை காமிக்கிறார், ராமனின் தம்பியையும் லக்ஷ்மணனின் அண்ணனையும் நினைத்து புலம்பினால். இது என்ன நேரா ராமலட்சுமணர்கள் சொல்லிட்டு போலாம்ல. ராமனின் தம்பி யாரு, ராமனின் தம்பி லக்ஷ்மணன், லக்ஷ்மணனின் அண்ணன் யாரு, ராமன். அதுக்கு ராம லக்ஷ்மணன் சொல்லி போலாமே, ஏன் சொல்லவே இல்லை அப்படின்றதுக்கு பல பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பாருங்க, அழகான ஒரு ஸ்லோகம். நூனம் ச காலோ மிருகரூபதாரி மம மாமல்ப பாக்யாம் லுலுரோபே ததானி யதா யத்ராத்ய புத்திரம் விசசர்ஜ மூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச. ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச. என்ன சொல்றார், ராமனின் தம்பியையும் லக்ஷ்மணின் அன்னையும் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் பிராட்டி. ஏன் இதை இங்க இந்த மாதிரி வால்மீகியும் கையாண்டார்னா, பெருமானைப்பனையும் பக்தனை இணைத்து எங்க போனாலும் பக்தனோட சேர்ந்துதான் அவருக்கு பேரை சொல்லணும்னு இஷ்டமா. அதே மாதிரி பக்தர்களுக்கும் என்ன பாருங்க, இப்ப கூட லௌகிகத்துல எதனா சொல்லணும்னா ராம பக்த ஆஞ்சநேயன் அப்படின்னு. அந்த மாதிரிதான் யாருன்னா பெருமான் பேர் சொல்லணும்னா அந்த பக்தனையும் சேர்த்து சொல்லணும். பக்தனை சொல்லி சொல்லணும்னா பெருமானையும் பேர்த்து சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்கு காட்டியதாக நமக்கு வியாக்கியாதாக்கள் காட்டி கொடுக்கின்றார்கள். இன்னொன்னும் புலம்பினாராம். திரிசடையோட கனவுல கூட பெருமான் வந்தார். என்ன வந்தார் இல்லையா, லக்ஷ்மணனும் ராமனும் வெள்ளை வஸ்திரம் இல்லையா, இந்த பல்லக்குல புஷ்ப பல்லக்குல ஏத்திட்டு போறா, சீதையை ஆசிட்டு போறான். ஒரு கனவுல கூட வராளே, ஆனா என்ன காண்பதற்கு வரவில்லையே அப்படின்னு புலம்பின் இருக்கா. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறா, இப்படிப்பட்ட என்னை நான் எதற்காக உயிர் தரித்திருக்க வேண்டும். என்ன பண்றா, தன்னுடைய கூந்தலையே கயராக கொண்டு இந்த சிம்சுபாவரத்தில் தூக்கிட்டு நம்மை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஹனுமார் புரிஞ்சு போச்சு, இப்ப காப்பாத்தணும், பிராட்டியை காப்பாத்தணும். என்ன பண்ணுவார், நேர்ல வந்தா ஹனுமன் தான் யாரையோ அமைச்சிருக்கார், ராட்சசன் தான் வந்திருக்கான்னு நினைச்சுப்பார். நேர்ல வர முடியாது, வராம மறுபடியும் காக்கணும். நேரத்துல இருந்தே ஏதாவது பேசணும். என்ன பேசலாம், என்ன மொழியில பேசலாம், இப்படிப்பட்ட கலக்கங்கள் ஹனுமனுக்கு வந்தது. எந்த மொழியில பேசலாம்னு முதல்ல நினைக்கிறார். சம்ஸ்கிருதத்துல பேசலாமா, வேண்டாம். யாரு, ராவணன் சம்ஸ்கிருத பண்டிதன்.
அவளுக்கு தெரிஞ்சு போயிடும் ராவணன் தான் ஏதோ சம்ஸ்கிருதத்துல பேசுறான், அதனால சம்ஸ்கிருதத்தில் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. அடுத்ததா எந்த மொழியில பேசலாம்னா மதுரமான மொழியில் பேசினார் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. என்ன மதுரமான மொழின்னா தமிழில் தான் பேசினான்றதை நிரூபிக்கிறார். ஏன்னா தமிழ் எப்படி தெரிஞ்சிருக்கும், ஹனுமனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திருமலையில் அவதாரம் செய்தார், அதனால் ஹனுமனுக்கு என்ன தெரியும், நிச்சயமாக தமிழ் தெரிந்திருக்கும். அஞ்சனாதேவி அங்கதான் தபஸ் பண்ணி ஹனுமனை பெற்றெடுத்தாள். ஆனா சீதைக்கும் ராமனுக்கும்லாம் தமிழ் தெரியுமானா தெரியும். பாருங்க, அகஸ்திய முனிவர், தொல்காப்பியம் எழுதிய அகஸ்திய முனிவருடைய ஆசிரமத்தில் இருந்துதான் விஷ்ணு தரிசை எல்லாம் வாங்கினார். அங்கு இருக்கும்போது அவர்கள் தமிழில் பேசினார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அப்போ தமிழ்ல தான் அவர் சொன்னார். என்ன சொன்னார், ராமாயணத்தை தமிழ்ல அந்த மரத்து மேல் இருந்து, ஏன்னா இங்க எதற்காக சொன்னார் ராமாயணத்தினா, ராமாயணம் மிருக சஞ்சீவனி. அதை யாருன்னா படித்தாலும் ராமாயணத்தை பத்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் எழுந்தே செல்லக்கூடாது, எந்த வேலையுமே பண்ணக்கூடாது, அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு விதிமுறை இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், நான் ராமாயணம் சொல்ல ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அந்த செயலுக்கு செல்ல மாட்டால், நின்றுவோம். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். இதை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவ பண்ண மாட்டா அப்படிங்கிற உறுதிப்பாடும் அனுமனுக்கு இருந்தது. சொல்ல ஆரம்பிக்கிறார். ஈஸ்வாகூணாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத் வனஹா அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாம் என்னென்னலாம் நடந்ததோ எல்லா ராமச்சரித்திரத்தையும் மொத்தத்தையும் பாடுறார். இவர் ஹனுமனாக இங்கு சேர்ந்தது வரை எல்லாத்தையும் அங்கு தமிழ்ல அழகான தமிழ்ல பேசினார். சொன்ன உடனே எப்படி இருந்துதான் சீதாதேவிக்கு ஒரு வாத நோய் இருக்கவனுக்கு எப்படியெல்லாம் மருந்து மேலிருந்து கொட்டினாலோ அந்த மாதிரி தாரை தாரையாக அவருக்கு அமிர்தத்தையே மேல பட்டா மாதிரி இருந்துதான். அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைந்தாள் பிராட்டி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கழுத்தை எல்லாம் சரி செஞ்சுன்னு மேல இருக்கக்கூடிய அந்த வானரத்தினை காண்கின்றாள் சீதா. அப்போ அறிமுகம் செய்யணும், அறிமுகம் செஞ்சுக்கணும் இல்லையா. முதல்ல பிராட்டி யாருன்னு அறிமுகம் செய்யும் போது இப்ப சொல்றா, ஸ்னுஷா தசரதஸ்யாகம் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறான். முதல்ல சொல்லும் போது என்ன, ராவணன் உள்ளே வரும்போது ஜனகனுடைய புத்திரி அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டா. அதுல இருந்து கெட்ட நேரம் தொடங்கியது. இப்ப வந்தாச்சு அனுமனோட எப்படி அறிமுகப்படுத்துகிற, நான் யாரு, தசரதனுடைய மாட்டு பெண் அப்படின்னு அறிமுகம் செய்து கொண்டால் இந்த சமயத்துல இருந்து நல்ல நேரம் தொடங்கியது பிராட்டிக்கும். அப்போ அடுத்ததா ஹனுமன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றான். அடுத்தது பிராட்டிக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி, லக்ஷ்மணனை எப்படி தெரியும், ராமனை எப்படி தெரியும், நீயோ வானம் அவளோ நரம், எப்படி உங்களுக்கு நட்பு ஏற்பட்டது, ஏதாவது அங்க அடையாளம் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்றோம். சொன்ன உடனே ஹனுமன் பார்வை எப்படி சொல்ல வர்றார், அதுதான் பெரியவர்கள் நமக்கு காட்டுகின்றார்கள். நாமெல்லாம் எதனா சொல்லணும்னா யார் பெருமாளை பத்தி சொல்லணும்னா திருவடியில் இருந்து தான் சொல்லுவது வழக்கம். ஆனா ஹனுமன் அதே மாதிரி பண்ணல. அவன் ஆரம்பிக்கும் போதே தாமரை கண்ணை பத்தி சொல்ல ஆரம்பிக்கின்றான். ராமஹா கமலபத்ர அக்ஷஹா சர்வசத்வ மனோகரஹா ரூபதாட்சிண்ய சம்பன்னஹா பிரசூதோ ஜனகாத்மஜே. எப்படிப்பட்டவனான் ராமன், ராமன் எப்படிப்பட்டவன்னா கமலபத்ராட்சன், தாமரை கண்ணன், எல்லாருடைய சர்வசத்வ மனோகரகா, என்ன பண்றான், எல்லாருடைய மனங்களையும் கவரக்கூடியவன். அவன் அவதாரம் செய்யும் போதே எப்படி அன்பு அழகு எல்லாம் நிரம்ப பெற்றவனாக இருந்தான். திருவடியிலிருந்து சொல்லாம கண்ணை பற்றி சொல்லுகின்றார். ஏன் அப்படின்னு ஒரு விசாரம் வந்துதான். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சரித்திரம், ராமானுஜர் அவருடைய குருவிடம் கல்வி பயிலும் போது தாமரை கண்ணுக்கு அவர் விளக்கம் அளிக்கும் போது குரங்கினுடைய பின்பகுதின்னு சொன்னார். ராமானுஜர் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார். அப்புறம் சொன்னார் அதனுடைய ஒதுக்கு அது ஒப்பாகாது, எதை பத்தி சொல்லணும், தாமரை மலர் போன்று அப்படின்னு. ஏன் அவருடைய குருவுக்கு தெரியவில்லை, ஆனா ராமானுஜருக்கு தெரிஞ்சுன்னா பெருமான் காட்டி கொடுத்தான். அதே மாதிரிதான் ஹனுமனுக்கு தாமரை கண்ணன் தான். நான் ஏற்கனவே பார்த்தோம், ராமன் ஹனுமன் முதலா பார்க்கும்போது சதுர்முக ராமனாகத்தான் காட்டி கொடுத்தான் அப்படிங்கிறதும் நாம பார்த்தோம். அதனாலதான் இங்கு கமலபத்ராட்சகா அப்படின்னு சொல்லி அவனுடைய அழகை எல்லாம் வர்ணிக்கின்றான் ஹனுமன். இந்த மாதிரியான அவனுடைய தோள்கள் எப்படி இருந்தது, கழுத்து சங்கு போன்ற கழுத்து எப்படி, பல பல அங்கடையாளங்களை காட்டுகின்றார். அவனுடைய அழகை எல்லாம் அப்படியே வர்ணிக்கின்றார் ஹனுமன். ராமனுடைய அந்த அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் கண்ணழகை பற்றி பேச முடியும். இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் சொன்னது பிறகும் பிராட்டி கேட்கிறார், எப்படி நட்பு ஏற்பட்டது, ஏன் இதை கேட்டுட்டே இருக்கா அப்படின்னா, பிராட்டி இல்லாமல் பெருமானின் நட்புன்றது கிடைக்க கூடாது. அது கிடைச்சுதா இல்லையா, என்ன மாதிரி நட்பு கிடைத்தது, ஏன்னா பிராட்டியுடன் அப்படின்னு புரிஞ்சுட்டாதான்
நமக்கும் சிறக்கும், அவருக்குடைய நட்பும் சிறக்கும் அப்படிங்கிறதுல பிராட்டி சரியாக இருந்தால், நான் இல்லாமல் எப்படி உங்களுக்கு நட்பு கிடைத்ததுன்னு. ஆனா ஹனுமன் அழகா புரிஞ்சுட்டா இந்த கேள்வி. நமக்கு வேணா புரியாது இருக்கலாம், ஏன் இப்படி எப்படி நடந்தது எப்படி நடந்ததுன்னா நம்ம ஏதோ பதில் சொல்லி இருப்போம். ஆனா ஹனுமன் அழகாக புரிந்து கொண்டு சொன்னான், ராவணன் உங்களை அபகரித்து செல்லும் போது நீங்க என்ன பண்ணீங்க, அந்த ஆபரணங்களை வீசினீங்க இல்லையா, அந்த ஆபரணங்களை நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டு ராமனிடம் சமர்ப்பித்தோம். அந்த உங்களுடைய அனுக்கிரகமும் சேர்ந்து அந்த ஆபரணத்தில் இருந்தது, அதன் மூலமாக நாங்கள் நட்பு கொண்டோம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு சீதைக்கும். இப்போ ஹனுமன் என்ன பண்றார், தான் கொண்டு வந்த ராமநாமம் குறித்த அந்த மோதிரத்தை பிராட்டியிடம் கொடுத்தான். கொடுத்த உடனே பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல. அதுவும் என்ன, அந்த பிராட்டி அந்த மோதிரத்தை பார்த்துட்டே இருக்கா, பார்க்க பார்க்க அப்படியே ராமனே இருக்கா மாதிரி இருக்கு. அப்படியே ராமன் மாதிரியே அவ முதல்ல வந்து பாக்குறா, அதுக்கப்புறம் ராமன் மாதிரியே இருக்கு. அந்த மோதிரத்துக்குள்ள ஒரு சுண்டு விரல் தெரியறது, கை தெரியறது, ராமனே தெரிகிறான். ராமன் அப்படியே கட்டி அணைச்சுக்கிறா, தலை மேல வச்சுக்கிறா அந்த மோதிரத்தை. ராமனே வந்து அந்த ராமனே ஸ்பர்சித்த மாதிரி அவள் அங்க வந்து எண்ணுகின்றாள். அந்த அளவுக்கு அவளுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கின்றது அந்த மோதிரத்தை பார்த்தவுடன். கிரஹீத்வா பிரேட்சணா மானாசா பிரேட்சமானாசா பர்த்து கரவிபூஷணம் பக்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதோ பவத்து. அப்படி இருந்துதான் அந்த பர்த்தாவே தன்னை தீண்டியதாக பேரானந்தம் அடைந்தாள். இதை சொல்லும்போது வியாக்கியாத்தா சொல்லும்போது சொல்ற, ராமனுக்கும் சீதைக்கும் என்னாச்சா, ஒரு சமயம் ஒரு பிணக்கம் வந்துதான். அந்த 2 நாள் பேசவே இல்லையா யாரும். யார் முதல்ல பேசுறதுன்னு இருந்தாலாம், ஆனா நீ யான். அப்ப என்ன பண்ணாரா ராமன், இந்த மோதிரத்தை தான் கீழே போட்டுட்டு என்னோட மோதிரம் காணும் அப்படின்னு சொன்னாராம். சீதை ஓடி வந்து தோர்க்கே மோதிரம் அப்படின்னு அவர்களை சேர்த்து வைத்தது. அந்த மாதிரியே இந்த மோதிரம் என்ன பண்றது, இப்போ மறுபடியும் எங்களை சேர்த்து வைக்கின்றது அப்படின்னு அந்த அதையே பார்த்து ராமனாக எண்ணிக்கொண்டாள் பிராட்டி. இப்போ பிராட்டி ஹனுமனை வாழ்த்துறா, மங்களாசாசனம் பண்றா, ஹனுமனுக்கு நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு. எப்படிப்பட்டவன் ஹனுமன் அப்படின்றத அழகா குறிப்பிடுறா பிராட்டி. சொல்றா, விக்ராந்தஸ்வம் சமத்தஸ்வம் பிரஜாசத்வம் வானரோத்தம ஏனேதம் ராட்சசபதம் பைகேன பிரதர்ஷிதம். விக்ராந்தஸ்வம் அப்படின்னா என்னன்னா திறமைசாலி. எப்படிப்பட்ட திறமைசாலி, வருடனை போல திறமைசாலி. ஏன்னா இலங்கைக்குள்ளேயே பிரவேசித்தான்களவா, அதனால திறமைசாலியா கருடனை போன்ற திறமைசாலியாக இருக்கின்றாய் நீ. விக்ராந்தஸ்வம் சமத்தத்துவம் சாமர்த்தியசாலி, யார போல, நிருசம்மரை போல நீ சாமர்த்தியசாலியாக இருக்கின்றாய். அது மட்டும் இல்ல, பிரஜாசத்துவம் ஞானத்தில் ஹயக்ரீவரை போன்று இருக்கின்றாய். வானரோத்தமன் வானரிலே உத்தமனானவன். ஏனேதம் ராட்சசபதம் அனைத்து ராட்சசைகளையும் அழிப்பதற்கு என்ன பண்ற, அந்த பலத்திலே வராகனை போன்று இருக்கின்றார். பைகேன பிரதர்ஷிதம் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயரா நம்ம சேவிக்கணும். எப்படி பாருங்க, திறமையில் கருடன், சாமர்த்தியத்தில் நிருசம்மன், ஞானத்தில் ஹயக்ரீவன், வலிமையில் வராகன். விராட்டி சொன்னதை வச்சுதான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் எங்கேயாவது பார்த்தாருன்னா பாருங்க, இவதான் இருப்பார். கருடன் இருப்பார், நிருசிம்மர் இருப்பார், ஹயக்ரீவன் இருப்பார், வராகன் இருப்பார், அது கூட ஆஞ்சநேயர் சேர்ந்திருப்பார். அதுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். முதல் பிராட்டி தான் ஹனுமனை இந்த மாதிரி வாழ்த்தி இருக்கின்றாள். அதைத்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு நாமும் சேவிக்கின்றோம். இப்போ ஹனுமன் ஒண்ணு சொல்றான், நீங்க வேணா என் மேல உட்காந்து உங்களை பிரிஞ்சு ராமனால இருக்கவே முடியல அப்படின்னா. இப்போ சொல்றா, இல்ல ராமனே வந்து ரட்சிக்கட்டும், ஏன் வந்து தோல்ல வந்து நீங்க அமர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நீங்க சின்ன குரங்கு அப்படின்ற. உடனே பெரிய குரங்கா அவர் வந்து வேஷத்தை பெருசு பண்ணிக்கிறார். அப்போ கேட்கும் போதும் சொல்றா, மறைமுகமா சொன்னேன், உங்க கூட வருவது பொருத்தமாகாது. ஒரு குரங்கு மேல உட்காந்து தப்பிச்சா அப்படின்னா எப்படி இருக்கும், கேட்கிறவெல்லாம் தப்பா நினைப்பா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ராமனே வந்து என்னை காத்தாதான். பிராட்டிக்கு இல்லாத ஒரு சக்தியா, பிராட்டி நினைச்சிருந்தா எப்போ அந்த ராவணையே அழித்து ஒழித்திருக்கலாமே. இருந்தாலும் ராமனின் கை பார்த்து அமர்ந்திருந்தால் 10 மாசம் இந்த திருட நம்பிக்கை நம்ம இருக்குமா பாருங்க. ராமனும் ராவணனும் சந்திச்சான்னாவே நமக்கு தெரியாது. இருந்தாலும் என்ன பண்ணாவோ, அங்க திருடமான நம்பிக்கையுடன் ராமனின் கையை எதிர்பார்த்து இங்கேயே அமர்ந்திருந்தால், ராமன் வந்து என்னை காப்பாற்றணுமே ஒழிய நான் எதையுமே செய்ய மாட்டேன். இட்ட பொருளாக பெருமானுடைய இஷ்டத்திற்கு பரதன் எப்படி இருந்தான், பெருமானுக்கு என்ன வேணுமோ அதே மாதிரி இருந்தான். பிராட்டியும் பாருங்க, பெருமான் தான் வந்து காக்க வேண்டும். ஒரு வஸ்து இருக்கு, உடையவன் தான் வந்து காக்கணும். அந்த உடமை போய் நான் காத்துக்கிறேன்னு வருமா? நம்மளுடைய ஒரு மொபைல் இருக்கு, அந்த மொபைல் என்ன பண்ணும், நாம தான் சார்ஜ் பண்ணணும், நாம தான் அதை பாதுகாக்கணும். மொபைல் வந்து நம்ம அதை நானே பாதுகாத்துக்கிறேன்னு ஏதாவது சொல்லுமா? சொல்லாது. அந்த மாதிரிதான்
பிராட்டி இட்ட பொருளாக இருந்தால் ராகவன் தான் வந்து என்னை காக்க வேண்டும், ராமன் வந்து ரட்சிப்பதுதான் அவனுக்கும் பெருமை, அப்பதான் அதுதான் எனக்கும் பெருமை. தத்தஸ்ய ஸ்ருத சம்பவேத் அப்படின்றது இங்கு வால்மீகி காட்டி கொடுக்கக்கூடியது. என்ன சொன்னா, ராமனை போய் நீ ஆசில்வா அப்படின்னு. சரி, நான் ராமரை அழைத்து விட்டு வருகின்றேன், ஏதாவது அடையாளம் கொடுங்கோ அப்படின்னு. அப்பதான் காகாசுர சரித்திரத்தை பிராட்டி வந்து ஹனுமனுக்கு சொல்றார். இது வந்து முன்னாடி வரும்போது இல்ல, பஞ்சவட்டியில இருக்கும், சித்திரகூடத்துல இருக்கும்போது வரும், சித்திரகூடத்துல இருக்கும்போது இது வரவில்லை, அங்க சரித்திரத்துல சொல்லல. இப்ப வந்து ஹனுமனுக்கு அதை வந்து ஒரு அடையாளமாக சொல்லுகின்றார். சித்திரகூடத்திற்க சிறுகாக்க முலதீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது ஓர் அடையாளம்னு ஆழ்வார் பாடினார். தூங்கிட்டு இருக்கா ராமர், ஒரு தர்பப்பாய் இருக்கு, தர்பப்பாய் மேல சீத்தை உட்கார்ந்து இருக்கா, சீத்தையினுடைய மடியில் ராமன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். அப்படி உறங்கிட்டு இருக்கும்போது காக்கா என்ன பண்ணித்தான், நேரா வந்து பிராட்டியுடைய திருமார்பை கொத்தியது. என்னவோ பண்றான், ஆனா போகவே மாட்டேன்றது, கொத்தி அதுல இருந்து ரத்தமே வந்துடுத்து. அந்த ரத்தம் என்ன பண்ணித்தான், அந்த கீழே அந்த பட்டு பெருமான் மேல அந்த ரத்த துளி பட்டு என்ன பண்ணிட்டார், பெருமான் எழுந்துட்டார். எழுந்து பார்த்தார், பிராட்டியுடைய திருமார்பகத்திலிருந்து ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. எதிர பார்த்தா அந்த காக்காசுரன் இருக்கான். அந்த காக்காசுரன் வேற பெருமான் கிட்ட எந்த அஸ்திரமும் இல்ல, அது மேல மரக்கரையில உட்காந்து அழகு காமிக்கிறது. ரொம்ப கோபப்பட்டான் ராமன். ஒரு பிராட்டிக்கு ஏதாவதுன்னா என்ன பண்ணுவான், சும்மா இருப்பானா? உடனே என்ன பண்ணான், ஒரு தர்பை, அந்த பாயிலிருந்து ஒரு தர்பையை எடுத்தான். அதை ராமபானம் வந்து என்ன பண்ணது, திருவுள்ளத்தை அறிந்து செயல்படக்கூடியது. காக்காசன் மேல விட்டான் பிரம்மாசரத்தை. காக்கா ஓடுறது அனைத்துலகம் தெரிந்தோடு எல்லா உலகத்துக்கும் போறது. தன்னுடைய தந்தையான இந்திரன் கிட்டேயே போய் இது பண்றது. அவனும் கைவிட்டு விட்டான். தேவர்கள், ரிஷிகள், ருத்ரன் எல்லார்கிட்ட யாருக்கிட்ட யாருமே காக்கல, எல்லாமே விட்டுட்டா. அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் வந்து பெருமானிடமே சரணம் அடைந்தான். அனைத்துலகம் தெரிந்தோடி நின்ன பயம் என்றழைப்ப வேற வந்து பெருமான் கிட்டே வந்து அவனுடைய காலிலேயே வந்து விழுந்தது அந்த காக்காசுரன். த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய சமேவ சரணம் கதக அப்படின்னு வால்மீகியும் அதனை குறிப்பிடுங்க. ராமனுடைய கால்களிலே வந்து விழுந்தது. இப்போ எப்படிப்பட்ட கருணை உடையவன் பெருமான்னு காமிக்கிறா. சீதையே குற்றம் சொன்னாலும் இல்லை அது அப்படின்னு அதாவது காக்கக்கூடிய இல்லை, அந்த குற்றமே இல்லை. அப்படி பெருமானுடைய கருணை காட்டப்படுறது, குற்றம் இல்ல, தோஷமே கருதாம என்ன பண்றாரு, குணமா ஏத்துக்கிறாராம். அந்த காக்காசுரன் எல்லா இடத்துலயும் சுத்தினா தன்னோட கால் வலிக்கிறதுன்னு வந்து விழுந்தானா. விழும்போது கூட காலை வந்து எந்த பெருமான் பக்கத்துல விட்டு இருந்தானா. பிராட்டி தான் எடுத்து திருப்பி போட்டு பாருங்க, சரணாகதம் பண்ணிருக்கு. சரணாகதம் பண்ணா என்ன பண்ணும், கண்டிப்பா காக்க வேண்டும் இல்லையா? அதனால என்ன பண்ணாராம் பெருமான், ஒரு கண்ணு மட்டும் போட்டோம், இந்த அஸ்திரம் வந்து வீணாக கூடாது, ஒரு கண்ணு மட்டும் போட்டோம்னு கண்ணை பறித்து கொண்டாள். ஒரு காக்கா வந்து காயப்படுத்தியதற்காக பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்திய அந்த ராகவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு ராட்சசன் என்னை அபகரித்து கொண்டு வந்து 10 மாசம் ஆச்சு, இன்னும் வந்து எதுவுமே செய்யாமல் இருக்கின்றானே அப்படின்னு சொல்றான். அப்போ இன்னொரு பிரதிஜை பண்றா, 1 மாசம்தான் உங்களுக்கு நேரம், 1 மாசத்திற்குள் அந்த ராகவன் வந்து என்னை உயிருடன் வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி அவன் வரலனா நான் 1 மாதம் தான் உயிர் தரித்திருப்பேன், அதன் பிறகு என்னை நானே மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு சீதை சொன்னாலாம். இதற்காகத்தான் ஆஞ்சநேயர் காத்திருந்தார். எதற்காக காத்திருந்தார் பாருங்க. முதல்ல வந்து கேட்டார், எவ்வளவு புத்திசாலியான ஹனுமன், அவன் போய் வந்து கேட்பானா சீதை பிராட்டியை பார்த்து, நீ என் தோல் மீது ஏறிக்கொள், நான் நான் அழைச்சின்னு போயிடுறேன் ராகவன் கிட்ட அப்படின்னு ராமன் கிட்ட அழைச்சின்னு போறேன்னு கேட்பானா? நிச்சயமாக கேட்டே இருக்க மாட்டான். பிராட்டியினுடைய வாயிலிருந்து, ஏன்னா இப்பதான் சொன்னா, என்ன பண்ண, மேல இருந்து பார்த்துட்டே இருந்தார். தன்னுடைய கூந்தலை கொண்டு அவள் தன்னை மாய்த்து கொள்ள எண்ணினார். இவர் இந்த பக்கம் போகும்போது அவ என்ன அசம்பாவிதம் பண்ணிட்டா, என்ன பண்றது, அது அவளுடைய வாயிலிருந்தே வர வேண்டும். வர வச்சுட்டார். 1 மாத காலம் உயிர் தரித்திருப்பேன், அதற்குள் ராமன் வந்து என்னை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றத சொல்ல வச்சார் இல்லையா? அதை சொல்ல வைப்பதற்காகத்தான் தான் தோளில் சுமந்து சென்று விடுகின்றேன் அப்படின்னு சொன்னாரே ஒழிய, ஹனுமனுக்கு மிகவும் பண்டிதர், அவருக்கு எல்லாமே சாஸ்திரங்கள்லாம் தெரிந்தவர், அவ்வாறு சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை. இது வரணும்ன்றதுக்காக தான் சொன்னார். அடுத்து வந்து ஒரு பொருள் கொடுங்கோ அடையாளமான்னு சொல்லும் போது ஒரு சூடாமணியை கொடுக்கின்றார் பிராட்டி. அந்த சூடாமணியினுடைய அப்போ வந்து ஹனுமன் ஒரு சிறிய உருவமாகி அந்த சூடாமணியுடைய ஓட்டையிலேயே வந்து தன்னுடைய சுண்டு விரலை நுழைப்பதற்கு அந்த அளவு சிறிய உருவத்தை எடுத்துக்கொண்டு சூடாமணியுடன் என்ன பண்றார், அவர் வந்து கிளம்ப முயலுகின்றார். இந்த சமயத்துல பிராட்டி ஒரு கேள்வி கேட்கிறார், கிளம்பும்போது, நீ பலவான்,
உன்னால இங்கு வர முடிந்தது, இலங்கைக்குள்ள வந்துட்ட, கருடன் வந்துடும், வாயு பகவானால் வர முடியும், உன்னால் வர முடியும். ஆனா வானர சேனை எல்லாம் இருக்கு இல்லையா, எப்படி இலங்கைக்கு வர முடியும் அப்படின்னு கேட்க அனுமன் சொன்னாராம், என்னை விட எல்லாருமே அங்க பலசாலி, எல்லாருமே என்னை விட பலசாலி. நான் ஏன் தூது வந்தேன் தெரியுமா? ஒரு அரசவையில யாருக்கு பலமே இல்லையோ அவர்களைத்தான் தூதனாக அனுப்புவார்கள். அதனாலதான் நான் ராம தூதன், நானே வந்துட்டேன்னா அவள்லாம் வராம இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றா. அப்போ தூதன்லாம் யார் அனுப்புவா? பலம் இல்லாதவர்களைத்தான் அனுப்புவார்கள். அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ இன்னொரு அடையாளத்தையும் பிராட்டி சொல்லி அனுப்பி வைக்கின்றாள். இன்னொரு அடையாளம் என்னன்னா, சீதை ஒரு சமயம் நெத்தில திலகம் அழிந்து விட்டதான். அழிந்த போது ராமர் செங்கல் பொடியை அரைத்து நெற்றியில வச்சு விட்டார். அது மட்டும் இல்ல, கன்னத்திலும் தடவினார். இது வேற யாருக்குமே தெரியாது, எனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த அடையாளம், இதனை கூறுவாய் என்று சொல்ல அங்கிருந்து ஹனுமனும் புறப்பட்டார் அப்படிங்கிறதோட இங்க நிறுத்தப்படுகின்றது. மேலும் வந்த சம்பவங்கள், எப்படி அங்கு ஹனுமன் இலங்கையை தீக்கிரையாக்கினான், அதன் பிறகு விபீஷ்ண சரணாகதி என்பதையெல்லாம் அடுத்த பதிவில் அனுபவிக்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.